So good morning. நம்ம மேக்ஸோட லைவ் டெஸ்ட் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மேக்ஸ் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் மூணும் சேர்ந்து நம்மளோட லைவ் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னையிலேருந்து மேக்ஸோடைய லைவ் டெஸ்ட் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 5 o'clock அப்படிங்கிறது லைவ் டெஸ்ட்டாக வரும். ஸோ தவறாமல் அட்டன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு நேற்று பார்த்தது எல்சிஎம் எல்சிஎஃப் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எல்சிஎஃப் பார்த்தோம். அதில் 2-3 மாடல்ஸ் புது மாடல்ஸ் வந்து நம்ம உள்ளே பார்க்கணும், ரைட்டுங்களா? மற்றபடி நேற்று பார்த்து கொஞ்சம் பெரிய சம்ஸாக இருந்ததுல இப்போ வந்து நம்மளுடைய டிஎன்பிசிக்கு என்ன கேட்பாங்க, எந்த மாதிரி இருக்கும், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேற்று பார்த்த மாடல்ஸும் கவர் ஆகும், ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு மாடல்ஸ் அப்படிங்கிறதும் கவர் ஆகும். நாளைக்கு எப்படி இருக்கும்னா நேற்று பார்த்தது இன்னைக்கு பார்த்த மாடல் ப்ளஸ் நாளைக்கு புதுசாக ஒரு மாடல், அந்த 2-3 மாடலும் கலந்து வரும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 3 நாள் தான் எல்சிஎம் எல்சிஎஃப், அதுக்கடுத்து நம்ம பார்க்கவே கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தரவு பண்ணிக்கும், ரைட்டா? ஸோ டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நேற்றே பார்த்தோம் இல்லையா? நேற்றே பார்த்த மாடல் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் எல்சிஎம் உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இங்கிலீஷில் வேணும்னு சொன்னீங்க, இங்கிலீஷில் நானாக டிக்டேட் பண்ணிடுறேன்ப்பா, சரிங்களா? டைப் பண்ணல, நானாக டிக்டேட் பண்ணிடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? எல்சிஎம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35a² b²c, இன்னொன்று 42a²c³ b², தேர்ட் வந்துட்டு 30a³ c² b³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்ன சார் அப்படின்னா எல்சிஎம் உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா பேசிக்காக மேக்ஸோட எல்சிஎம்மோட கான்செப்ட்னா சும்மா நம்பர்ஸ் 10, 15, 20 எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. இது எப்போ கேட்டாங்க? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க கேட்குறது இல்லை. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா பவர் மெத்தட்னு புதுசாக ஒன்று ஆட் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க சார் அப்படின்னா பவர் ப்ளஸ் உங்களுடைய நம்பர்ஸ், இது 3 சேர்த்து வந்து ஆட் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதான் அவங்களுடைய கான்செப்ட். இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நம்பர் ப்ளஸ் பவர் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நம்ம எதை வச்சே போட்டுடலாம் அப்படின்னா அதில் ஆன்சரை பவர் வச்சு நம்ம போட்டுடலாம் இல்லையா? நம்ம நேற்றே சொன்னேன் இல்லையா, கட்சேஃப்னா என்ன பவர் வரும், எல்சிஎம்னா என்ன பவர் வரும். இது என்ன மெத்தட் அப்படின்னா பவர் மெத்தட்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்குல்லையா? கட்சேஃப்னா என்ன பவர், எல்சிஎம்னா எல் போட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த எல் வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜஸ்ட் பவர், எல்சிஎம்னா என்ன பவர், லார்ஜஸ்ட் பவர். அப்புறம் கட்சேஃப்னா ஸ்மாலஸ்ட் பவர், ரைட்டா? ஸ்மாலஸ்ட் பவர். ஸோ இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், ரைட்டா? ஃபர்ஸ்ட் பவரை மட்டும் எடுங்க, அதுக்கடுத்து நம்ம அதை வச்சு ஆப்ஷன் வச்சு நெக்லிஜிட் பண்ணிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பவர் மட்டும் பண்ணுங்க. எல்சிஎம் கேட்குறாங்க, எல்சிஎம்னா லார்ஜஸ்ட் பவர். லார்ஜஸ்ட் பவர்னா என்னென்னப்பா இருக்குது, மொதல் 3ல என்னென்ன காமனாக இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, ஸோ இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிற டேர்ம். ரெண்டாவது பி இருக்குது, பி இருக்குது, எழுதியாச்சு. தேர்டு சி எங்கே இருக்குது, செகண்ட் டேர்மில் இருக்குது, தேர்ட் டேர்மில் இருக்குது, எழுதியாச்சு. லார்ஜஸ்ட் பவர், ஏலே லார்ஜஸ்ட் பவர். சார் இங்கேயே 2 கொடுத்துருக்காங்க, இங்கேயே 2 கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் கொடுப்பாங்களா? கொடுத்துட்டு போகிறாங்க. நமக்கு என்ன தேவையோ, எது அதிகமாக இருக்க பவரோ, 2 அதிகமாக இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, எது பெரிய பவரோ அதை மட்டும் எடுத்து போட்டுருக்கோம், ரைட்டா? இப்போ போட்டால் என்ன வருப்பா, a³. ஸோ a³. பியில் என்ன பவர் எது இருக்குது, b², இங்கே b², அகைன் இங்கே b³, ஸோ b³. சியில் என்ன இருக்குது, சியில் என்ன ஆன்சர், c³ c², ஸோ c³. a³ b³ c³ பவரில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பவரில் போட்டிங்கன்னா என்ன சார் வரப்போகுது, a² b² எங்கே இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது, a³ b³ c³. ஸோ ஆன்சர் இதை வச்சே போட்டலாம். நீங்கள் நம்பருக்கு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, சரிங்களா? சப்போஸ் நான் நம்பருக்கு பார்க்கணுன்னு இருப்பேன், அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டானாப்படையில் போட்டோம் இல்லையா? நேற்று வந்துட்டு நம்ம டானாப்படை மெத்தடில் போட்டோம், ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னா எப்படி பண்ணலாம்னா 35, 42, 30. எல்சிஎம் எப்படி பண்ணுவாங்க சார், எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த 3 நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, இந்த 42 அப்படிங்கிறது தான் பெரிய நம்பராக இருக்குது, ரைட்டுங்களா? இந்த 42ஓடைய மல்டிபிள்ஸ்லாம் போடுங்கப்பா. 42ஓட மல்டிபிள்ஸ்னால் என்ன சார், இந்த 42 × 1 அப்படின்னா 42, 42 × 2 அப்படின்னு போடுவோம் இல்லையா? இதே மாதிரி போடுங்க. போட்டால் என்னப்பா வரும் அப்படின்னா இந்த மல்டிபிள்ஸ்லாம் வரும் இல்லையா? எந்த மல்டிபிள் மீதி இருக்கக்கூடிய 2 நம்பரை டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் 42 × 5 போடுறேன், 42 × 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 10, 210. இந்த 210 அப்படிங்கிற நம்பர் எதுலேயும் டிவைட் ஆகணும், இந்த 42ல டிவைட் ஆக போகுது, அது நமக்கு தெரிய போகுது. மீதி இருக்கக்கூடிய 35லையும் டிவைட் ஆகணும், 30லையும் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும், சரிங்களா? டானாப்பட போடணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்? ஸோ ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 நம்பர்லேயும் பெரிய நம்பர் எந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். அதோட மல்டிபிள்ஸ் போடுங்க. அந்த மல்டிபிள்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மீதி எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அதால் என்ன ஆயிருக்கணும்னா டிவைட் ஆகிருக்கணும். அப்படி டிவைட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிற அந்த வேல்யூ எல்சிஎம் எடுத்துக்கிறோம், ரைட்டா? ஸோ 210 அப்படிங்கிறது இல்லை டிவைட் ஆகும், 30லையும் டிவைட் ஆக போகுது, 35லையும் டிவைட் ஆகும், சரி? ஸோ அதனால் 20210 அப்படிங்கிறது போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், ரைட்டா? ஸோ இந்த மெத்தட் குரூப் 4ல் தான் கேட்கலாம் சார், எல்லாம் கேட்டால் குரூப் 4ல் கேட்கலாம்.
செகண்ட் அதே தான். செகண்ட் இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மீப்பெரு பொது வகுத்தினா என்ன சார்? மீப்பெரு பொது வகுத்தினா பவர் இருக்கா நம்பர் இருக்கா? ரெண்டுமே இருக்குது ரைட்டா, ரெண்டுமே இருக்குது. நம்பர்ஸ் ப்ளஸ் பவர் ரெண்டுமே இருக்குது. பவர்னா என்ன சார்? HCFனா முதல்ல பவர் மட்டும் பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். HCFனா பவர் என்ன சார் இருக்குது? சின்ன பவரா? நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம்னா HCFனா சின்ன பவர், LCMனா லார்ஜஸ்ட் பவர் ரைட்டா. ஸோ ஸ்மாலஸ்ட் பவர் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குது? HCF அது போகிறதுக்கு முன்னாடி LCMனா தான் ABC என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து எழுதிடணும். பட் HCFனா 2 டேர்ம் கொடுத்தா 2 டேர்ம்லேயும் பொதுவாக இருக்கணும், 3 டேர்ம் கொடுத்தா 3லேயும் பொதுவாக இருக்கணும், 4 டேர்ம் கொடுத்தா 4லேயுமே பொதுவாக இருக்கணும். அதே மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்ம்ஸ்லேயும் பொதுவாக இருந்தால் மட்டுமே எடுத்து எழுதணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த 2 டேர்ம் நமக்கு இருக்குது, இந்த ஒரு டேர்ம் இந்த ஒரு டேர்ம் இருக்குது. என்னென்ன டேர்ம் பாருங்கள், எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? 2லேயும் இருக்குது. ஒய்ங்கிறது இருக்கா? இருக்குது. இஜெட்டுங்கிறது இருக்கா? இருக்குது. பவர் என்னப்பா? சின்ன பவரா? எக்ஸில் என்ன பவர்? இங்கே 4 2 இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஒயில் சின்ன பவர், ஒய் கியூப் இருக்குது, ஒய் பவர் 7 என்னது? ஐக்கோ. இஜெட்டில் சின்ன பவர், இஜெட் பவர் 5, இங்கேனக்குள்ள இஜெட் ஸ்கொயர், ஸோ இஜெட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் கியூப் இஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிற வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இது இல்லை, இது கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் கியூப் இஜெட் ஸ்கொயர் இந்த ஆப்ஷன் வரலாம். அதே மாதிரி இங்கேனக்குள்ளே இருக்குல்லையா, இந்த 2 ஆப்ஷன் வரலாம் ரைட்டா. அப்போ 2 ஆப்ஷன் கழிஞ்சிடும். ஸோ பவர் மெத்தடில் இதை போட்டால் 2 ஆப்ஷன் அடிக்குது ரைட்டா. அப்போ கண்டிப்பாக எதுக்கு பார்த்தே ஆகணும்? 2 நம்பருக்கு நம்ம பார்த்தே ஆகணும். அது என்ன நம்பர் சார்? 15 ஒரு நம்பர், இன்னொன்று 12. இது என்ன சொல்லியிருக்கேன்? HCFனா என்ன சொல்லியிருக்கேன்? எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதோ, எத்தனை உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புலையும் பொதுவாக இருக்கணும் ரைட்டுங்களா. அத்தனை உறுப்புலையும் பொதுவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எடுக்கணும் ரைட். இப்போ எதில் போடலாம்? 3ல் போடலாமா? 3ல் போட்டால் 5 3s are 15, 4 3s are 12. அதுக்கப்புறம் எது போட முடியுமா? இதில் எதுவும் காமனாக இருக்கா? வேறு எதுவுமே காணும், 1 மட்டும் தான் காமனாக இருக்குது ரைட்டா. ஸோ HCFோட வேல்யூ 3. ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்னது சார் அப்படின்னா 3 × x ஸ்கொயர் ஒய் கியூப் இஜெட் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் இஸ் டி இஸ் ஆன்சர். இது கிடையாது, ஏன்னா 170 அப்படிங்கிறது LCMல கொடுத்துரும் ரைட்டா. ஓகே, என்ன கேட்குறாங்கங்கிறது பார்த்து சர்ச் பண்ணிக்கோங்க. யா, இது நம்ம நேற்று பார்க்கல இல்லையா, இது நம்ம பார்க்கல சார். ரேஷியோ மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது சரியா. ரேஷியோ மெத்தடில் 3 மெத்தட் இருக்குது, கிளியராக பார்த்துக்கோங்க. ஒன்று, ஒரு ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்பான். ஃபஸ்ட்டு மாடல் ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து அந்த நம்பர்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரேஷியோ நான் நம்பரை மாற்றி எக்ஸ் ஆட் பண்ணி அப்படிலாம் போடாதீங்க. 10 செகண்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ரைட்டா. அதாவது சம்மில் இன்னொரு ரீட் பண்ணுறேன், நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 1:2:3, 1:2:3 சரியா. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவற்றின் மீப்பேவா HCF உடைய வேல்யூ, மீப்பேர் பொது வகுத்தி HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோடைய வேல்யூ 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனில் அந்த எண்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் 3 numbers are in the ratio 1:2:3 and their HCF is 12, find that numbers அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா கிளியராக என்ன பண்ணிக்கணும்னா இதை மட்டும் எழுதக்கூடாது, நீங்கள் அப்படி சும்மா உங்களுக்கு புரிகிற மாதிரி தங்கிலீஷில் எழுதிக்கணும். ஒரு ரேஷியோ கொடுத்து HCF ஓட வேல்யூ கொடுத்து நம்பர்ஸ் கேட்டால் எப்படின்னு சொல்லி எனக்குள்ளே உங்களுக்கு இந்த சம் எழுதுகிறோட எனக்குள்ளே உங்களுக்கு புரிகிற மாதிரி நாளைக்கு எடுத்து படிக்க போகிறது நீங்கள் தான் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் தான் எடுத்து படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா கடைசி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் தான் யூஸ் ஆகுமே தவிர இந்த சம்லாம் யூஸ் ஆகாது. இது இப்படி கொடுத்தாங்கன்னா இது அவ்வளோதான். ரேஷியோ கொடுத்து HCF வேல்யூ கொடுத்து நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த 12 இங்கே இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பண்ணால் என்ன வரும்? 12 24 36 12 24 36 is the answer. சரிங்களா, கிளியராக பார்த்துக்கோங்க. அதே இது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ கொடுத்து அடுத்த சம்லாம் வரும். ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்து HCF கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் அதே ஒரு ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து எல்சிஎம் கேட்டால் இந்த 3 மாடலுக்கு திருப்பி இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க ரைட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன மெத்தட் அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க? ஒரு ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து அந்த நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? டேரெக்டாக ஓன்லி மல்டிப்ளிகேஷன் சரியா. ஒன்று. நெக்ஸ்ட்டு நேற்று ஒரு சம்மு பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதில் நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா. குரூப் 2 குரூப் 4 குரூப் 2A 2017 நடந்த குரூப் 2A கொஸ்டின், 2019 நடந்த குரூப் 2 கொஸ்டின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின் கிளியராக ரீட் பண்ணுங்கள். 48 60 64 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும்
4 இலக்க மிகப்பெரிய எண்ணை காண்க. மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண்கள் கேட்குறாங்க. ரைட்டா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இந்த 4 இலக்க எண் 3 இலக்கன் வந்துச்சுனாலே ஒரே கான்செப்டில் தான் வரும். அது எதில் வரும் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தான் கணக்கு வரும். ரைட்டா? ஸோ 4 டிஜிட் நம்பர் எதில் சார் ஸ்டார்ட் ஆகும்? 4 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஸோ 1000ல் ஸ்டார்ட் ஆகி 9999 முடியும். ரைட்டா? 4 டிஜிட் இதில் தானே ஸ்டார்ட் ஆகும். ரைட், இதுதான் உங்களுடைய இது தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது 4 டிஜிட். நேற்று நம்ம பார்த்தது வந்துட்டு மிகச்சிறிய அப்படின்னு நான் பார்த்தோம். ரைட்டுங்களா? மிகச்சிறிய 4 இலக்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி எத்தனை நம்பர் பார்க்குறோம்னா மிகப்பெரிய 4 இலக்கன்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டா? போன இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, போன சம்மில் இதே மாதிரி முன்னாடி ஒரு 4 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி மீதியின்றி வகுப்படும் 5 இலக்க மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டாங்க. ரைட்டுங்களா? அதே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். மீதியின்றி வகுப்படும் எந்த டிஜிட் 4 டிஜிட்டாக மாற்றி அதில் என்ன கொடுத்துருக்கேன், மிகப்பெரிய எண் கேட்டால் என்ன கான்செப்ட், அவ்வளோதான். மிகச்சிறிய எண்ணா கொஞ்சம் இதாகும், பட் மிகப்பெரிய எண் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக முடிச்சலாம். ரைட்? ஃபஸ்ட்டு கான்செப்ட் 4 டிஜிட் அப்படிங்கிறது எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் நான் 2வது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், கொடுக்கணும்னு சம்மா ஓடி போய் பாருங்கள். சம்மில் ஒரு வேல்யூ 3 வேல்யூவோ 4 வேல்யூவோ 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். ரைட்டா? செகண்டுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன நம்பர்ஸ் இருக்காங்க, 48ன்னு ஒன்று கொடுத்துருக்கான், இன்னொன்று 16 ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று 64 கொடுத்துருக்காங்களா. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கப்பா, எல்சிஎம் அப்படிங்கிறத எடுக்கலாம். எதில் போடலாம், 48 64ல் போடலாம் இல்லையா? 4ல் போடலாமா? 4ல் போட்டால் 12 4s 48. அதே மாதிரி 15 4s 60. ரைட்டா? அதே மாதிரி 16 4s 64. அகைன் எதில் போடலாம், 3ல் போடலாமா? அகைன் 3ல் போடலாங்களா? 3ல் போட்டால் என்ன வரப்போகுது, 4 3s 12 5. இன்னொன்று இது எதுவுமே போட முடியல, 16 அப்படின்னு. அகைன் எதில் போடலாம், 4ல் போடுங்க, 1 5 4. ரைட்டா? இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் நமக்கு வருது அப்படின்னா, எல்சிஎம் உடைய வேல்யூ 5 × 4 × 4 × 3 × 4. ரைட்டா? இதான் நம்மளுடைய வேல்யூ. மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s 20, 20 நாங்கள் 80, 80 நாங்கள் 80 3 240, 240 × 4, 240 × 4 போட்டுக்கோங்க. 0 4 16 1 2 8 1 9. ஸோ எல்சிஎம் உடைய வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துட்டு 916 வந்துடுச்சு. சரிங்களா சார்? மிகப்பெரிய 4 இலக்கன் மிகச்சிறிய 4 இலக்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் கான்செப்ட். எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த கொடுத்துருக்கக்கூடிய டிஜிட் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுக்கணும், எடுத்தாச்சு. 3வது என்ன பண்ணணும், நார்மலாக மிகப்பெரியன்னு கொடுத்துருக்காங்களா மிகச்சிறியன்னு கொடுத்துருக்காங்களா போய் சம்ம பார்க்கணும். 3வது ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? மிகப்பெரிய அப்படின்னு சொன்னால் நம்ம போன சம்மில் என்ன பண்ணோம், மிகச்சிறியன்னு கொடுத்தனால ஃபஸ்ட்டில் எடுக்கிற வேல்யூ எடுத்தோம். ரைட்டா? இப்போ மிகப்பெரியன்னு என்ன பண்ணோம், இதில் கடைசியாக இருக்குல்ல லாஸ்ட் டிஜிட், அதை போய் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம் எல்சிஎம் வேல்யூவால். தட்ஸ் அ ஃபைனல் ஸ்டெப் அப்படிங்கிறது அதுதான். ஸோ தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ எதால் டிவைட் பண்ணணும், மிகப்பெரிய 4 இலக்கன் இல்லையா? ஸோ எதால் டிவைட் பண்ண போகிறீங்க, எல்சிஎம் வேல்யூவால். சும்மா நார்மல் டிவைட் தான். நார்மல் டிவைட் பண்ணுங்கள். 1 960. ரிமைண்டர் எடுத்தால் பாருது 9 39. அகைன் நோக்கு என்ன பண்ணலாம், 9ங்கிற வைக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது வராது இல்லையா? ஏன்னா இங்கே 960 இருக்குது, இங்கே 399 அப்படிங்கிறது இருக்குது. ரைட்டா? 399 இருக்குது. இது வகுப்படாது இல்லையா? இன்னொரு வகுப்படலன்னு சொல்லி 0 பாயிண்ட்லாம் போடாதீங்க. ரைட்டா? நம்ம போன இதில் என்ன பார்த்தோம், ஃபைனல் ஸ்டெப் இதுதான் ரொம்ப முக்கியமானது. மிகச்சிறிய 4 இலக்கன்னு என்ன பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த வேல்யூவை எந்த வேல்யூவால் டிவைட் பண்ணோமோ அதால் என்ன பண்ணுறோமோ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வர்ற வேல்யூவை இதில் போய் ஆட் பண்ணணும். கரெக்டாக? எல்லாமே ப்ரொசீஜர். அதில் மைனஸ் அண்டு ப்ளஸ் 2 கான்செப்ட் பண்ணோம். பட் மிகப்பெரிய அப்படின்னு கேட்டால், மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு மீதின்னு வருது இல்லையா, அந்த மீதியை இந்த வேல்யூவால் கழிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆன்சர். 399. இதால் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 0069600. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 9600. சரிங்களா? மிகச்சிறியன்னு கேட்டால் வரக்கூடிய ரிமைண்டரை இதில் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை இதில் போய் கூட்டுவோம். ரைட்டா? பட் மிகப்பெரியன்னு கேட்டால் இந்த வரக்கூடிய ஆன்சரை வரக்கூடிய ரிமைண்டரை இதில் போய் கழிச்சு விட்டுறீங்க. எதால் டிவைட் பண்ணுறோமோ அதில் போய் கழிச்சு விட்டுருங்க. ரைட்டா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர். ஸோ 9600 அப்படிங்கிறது ஆன்சர் இருக்குதா? இதெல்லாம் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நேரம் முடிஞ்சிருப்பா. நெக்ஸ்ட்டு யா
சார் கிளியராக பாருங்கள், அவன் கேட்குறது இந்த மாதிரி பவர் மெத்தடில் HCFல கேட்குறது வாய்ப்பு கிட்ட கம்மி தான். எல்சிஎம் தான் கேட்பாங்க சரிங்களா. பவர் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. போனதில் ஏபி அப்படின்னு வச்சோம், இதில் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. HCFனா சின்ன பவர், எல்சிஎம்னா லார்ஜஸ்ட் பவர் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் சார்? HCFனா எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் பொதுவாக. எல்சிஎம்னா என்ன சார்? பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதணும். இதுவே அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? மீதி என்னென்னலாம் ஆட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணி எழுதணும், சேர்த்து எழுதணும் சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்க்கு நான் என்ன சார் பண்ண போகிறீங்க? எல்சிஎம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், பிரிங்க. இப்படி நெருக்கி தான் சார் சம்மு கொடுப்பான், கேப் விட்டு கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் நெருக்கி தான் கொடுப்பான். நீங்களா ஃபஸ்ட்டு பிரிச்சுடுங்க. 1 2 மொத்தம் 3 டேம் இருக்குது ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பேஸை மட்டும் எழுதுங்கப்பா. என்னென்ன பேஸ்லாம் இருக்குது? இந்த பொதுவாக இருக்கக்கூடிய 2 2 2 3லேயுமே 2 இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்னப்பா இருக்குது? 3 இருக்கா? அடுத்து 4 இருக்கா பாருங்கள், 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 அப்படிங்கிறத எழுதிடு. ஸோ இந்த 2 தான் பொதுவாக இருக்குது 3லேயுமே ரைட்டா. இது எதுவுமே பொதுவாக இல்லை. நான் HCFனா என்ன சொல்லியிருக்கேன்? HCFனா எத்தனை உறுப்பு இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பட் நம்ம கேட்டுக்கிறதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம்னா என்ன பண்ண போகிறீங்கப்பா? பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு மீதி என்னென்னலாம் இருக்கோ அதை ஆட் பண்ணி எழுதிடுங்க. ஆட் பண்ண என்ன போகுது? 2 4 எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 3 அப்படிங்கிறது எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 5 அப்படிங்கிறது இருக்குது பேஸு. அடுத்து இதில் என்ன இருக்குது? 7 அப்படிங்கிறது இருக்குது. வேறு இன்னொன்று இந்த டேர்மில் 11 அப்படிங்கிறது இருக்குது சரியா. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 6 செக் பண்ணிக்கோங்க. 1 இருக்குது, 2 3 4, அதே மாதிரி 5 6, ஸோ 6 இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக தான் எழுதிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ சின்னதாக ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னா இதே ஆப்ஷனை அப்படியே கொடுப்பான், இந்த 7 மட்டும் விட்டுருப்பான். அதர்வைஸ் இதே ஆப்ஷனை அப்படியே கொடுத்துருவான், 11 மட்டும் விட்டுருவான் சரிங்களா. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. எல்சிஎம்னா என்ன பவர்? லார்ஜஸ்ட் பவராக போடுங்க, அவ்வளோதான். எல்சிஎம் அப்படின்னா என்ன பவர்ப்பா? லார்ஜஸ்ட் பவர். எல்சிஎம்மில் 2ல் என்ன பவர் லார்ஜஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 2ல் 2 power 6, 2 power 5, 2 power 9, ஸோ 2 power 9. செகண்டில் 4 power 4, 4 power 7, 4 power 9, ஸோ 4 power 9. 3ல் என்ன பாருங்க? இங்கே 3 power 5 இருக்குது. வேறு எங்கேயா 3 இருக்கா? வேறு எங்கேயுமே 3 இல்லை. ஸோ அது மட்டும்தான் 3 power 5. 5ல் 5, இங்கே 5 cube இருக்குது, இங்கே 5 power 4 இருக்குது. எப்படின்னா 5 power 4. 7ல் எத்தனை இருக்குது? 7 square 7 cube, இங்கே 7 cube எழுதியாச்சு. அடுத்து 11ல் ஒரே ஒரு டைம் தான் இருக்குது, அது அப்படியே எழுதிருங்க, 11 power 4. ஸோ இதே ஆன்சர் தான் சார் கொடுத்துருப்பாங்க, இதே ஆன்சராக கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனை இங்கே நமக்கு இருக்குது, இங்கே ஈஸியாக இருக்கு இல்லையா. பட் ஆனால் இதே ஆப்ஷனை என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி கொடுப்பான். 2 4 3 5 7 11 இப்படியே கொடுத்துருவான். அதே மாதிரி முதல்ல இருக்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இந்த 3ல் மட்டும் 4 மாற்றிடுவோம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்து கேர்லெஸ்ஸாக கரெக்டாக பார்த்து பண்ணல, நீங்கள் ஆப்ஷன் வச்சு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா தப்பாயிரும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண சொல்கிறேன்னா, ரஃப் ஒர்க்குன்னு இருக்கும், ரஃப் ஒர்க் சீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பின்னாடி போயெல்லாம் சால்வ் பண்ணணும் அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சம்மு கொடுக்குறாங்களே அது பக்கத்தில் ஜஸ்ட் பென்சிலில் வந்து நீங்கள் எழுதி பண்ணிக்கலாம், இல்லை பேனால் வச்சு நீங்கள் எழுதி பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ பவர் மெத்தட் இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய புது கண்டென்ட் இதுதான் சரிங்களா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய புது கண்டென்ட் ப்ளஸ் நாளைக்கும் இது திருப்பி வரும் சரிங்களா. நாளைக்கும் இது திருப்பி வரும். ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இந்த சம். ரெண்டுக்குமே ரொம்ப முக்கிய சம். லாஸ்ட்டில் நடந்த குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் இந்த கொஸ்டின் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா. இதில் என்ன சார் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெண்டுக்குமே தெரிய ஃபேக்டரைசேஷன் தெரியறதுக்கு முன்னாடி அல்ஜிப்ரா கான்செப்ட் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இயற்கணிதத்தினுடைய ஃபார்முலா தெரியணும். இயற்கணிதத்துக்கு ஒரு 20 ஃபார்முலா இருக்கும். 20 ஃபார்முலாலாம் படிக்கணும். நாங்கள் 5 ஃபார்முலா, a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - b ஸ்கொயர், அடுத்து a³ + b³ a³ - b³. இந்த 5 ஃபார்முலாவை ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த 5 ஃபார்முலா மட்டும் படிங்க, எல்சிஎம்மில் போதும். அதே மாதிரி இந்த a³ மொதல் 3 ஃபார்முலா எல்லாருமே படிச்சுடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய a³ + b³ a³ - b³ ஃபார்முலாவை ஒரு 2 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படி தப்பாக தான் படிச்சிருப்பாங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா தப்பாயிரும் சரியா. நான் அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம் ரைட். ஓகே. இதில் என்ன சார் அப்படின்னா, இப்போ a³ + b³ உடைய ஃபார்முலா என்னப்பா டக்குன்னு கேட்டால் சொல்லக்கூடிய முடியாது ரைட்டா. ஸோ a³ + b³ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க, அதுக்கடுத்து ஒரு பெரிய ப்ராக்கெட் சரியா. கியூபோட ஃபார்முலா 2 இடத்துல தான் நம்மளுடைய சம்மில் வரும். ஒன்று LCM HCF அப்படிங்கிற கான்செப்டில் வரும், இன்னொன்று சிம்பிளிஃபிகேஷனுங்கிற கான்செப்டில் வரும். வேறு எங்கேயுமே இந்த a³ b³ ஃபார்முலா உள்ள தலையிடாது சரிங்களா. 2 இடம் தான். ஒன்று LCM HCFல வரும், இன்னொன்று எதில் வரும்? சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டில். வேறு எங்கேயுமே வரும். பட் அந்த LCM HCFல இப்போ ரீசெண்டாக கேட்குறது இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். ஃபார்முலா தெரியலனா
பண்ண முடியாது சார், பண்ண முடியாது, தப்பாயிடும். சரியா? ஸோ பாருங்கள், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன இருக்குது இங்கேக்குள்ள நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் பின்னு போட்டுறேன். சரிங்களா? அதே இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்மில் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராக்கெட் அடுத்து ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கே நான் என்ன பண்ணேன், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்பில் ஏ ப்ளஸ் பின்னு போட்டேன்னா இப்போ இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா என்ன போடலாம், ஏ மைனஸ் பி. ரைட்டா? அடுத்து ரெண்டு ஃபார்முலாலையும் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸில் தான் வரப்போகுது. ரைட்டா? ரெண்டு ஃபார்முலாலையும் ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ எதில் வரப்போகுது, ப்ளஸில் மட்டுமே வரப்போகுது. கன்ஃபியூஷனே பண்ணாதீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் எல்லோரும் லாக் ஆயிரும். சரிங்களா? இங்கே தான் லாக் ஆயிரும். அப்போது இன்பிட்வீனில் வரக்கூடிய ஏபியோட வேல்யூ எப்படி சார் இருக்கும்னா, இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைன் மைனஸ், இங்கே மைனஸாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஏபி. சரிங்களா? ப்ளஸ் ஏபி மறந்துடாதீங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன சொன்னாங்க, ரெண்டு ப்ராக்கெட் போட சொன்னாங்க, ஒன்று குட்டி ப்ராக்கெட் இன்னொன்று பெரிய ப்ராக்கெட். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டி எழுதுங்க, ஏ ப்ளஸ் பி. அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ரெண்டையும் செப்பரேட் ஏ மைனஸ் பி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய ப்ராக்கெட் அதில் தான் தப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ ரெண்டுமே ப்ளஸில் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஃபார்முலா அதே மாதிரி எழுதியாச்சு. பட் இன்பிட்வீனில் வரக்கூடிய ஏபியோட வேல்யூ இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரைட்டா? ஸோ இதே ஃபார்முலா இது தெரிஞ்சால் தான் அந்த சம்முக்குள்ளே போக முடியும். ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்களா, ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத எப்படி சார் எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் கியூப். இது எந்த ஃபார்மேட்டில் சார் இருக்குது, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா? கரெக்டு தானே? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்கேன் அதை பார்க்காம சொல்லி பாருங்கள். ரெண்டு ப்ராக்கெட் போட சொன்னாங்க, ரெண்டு ப்ராக்கெட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா இங்கே என்ன எழுத போகிறோம், ஏ ப்ளஸ் பி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏ ஸ்கொயரோட வேல்யூ பி ஸ்கொயரோட வேல்யூ எப்பவுமே ப்ளஸ்லாம் வரணும்னு சொன்னாங்க. அடுத்து இன்பிட்வீனில் இந்த சைனுக்கு அப்படி ஆப்போசிட் மைனஸ் ஏபி. கரெக்டாக? மைனஸ் ஏபி. ஓகே, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் சார், ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப இப்போ ரீசெண்டாக கேட்குறது. இப்போது ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன சார் இருக்குது, இங்கே பாருங்கள், க்யூபு சாரி இங்கே க்யூபு ஒன் க்யூப் இங்கே க்யூப். இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்க வேண்டிய இடத்துல நான் அப்படி எழுதி தான் எழுதுவேன் எக்ஸ். பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 1 எழுதியாச்சு. இப்போ போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ இருக்க வேண்டிய இடத்துலலாம் போடுங்க, எக்ஸு ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டு ஏ ஸ்கொயர்னு எத்தனை, எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் ஏ இன்ட்டு பி, ஏபி 1 இன்ட்டு எக்ஸ் 1 எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 1 ஸ்கொயர் 1 தான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. ஒரே ஒரு ஃபேக்டர் தான், ஒரே ஒரு ஃபேக்டருக்கான ஆன்சர் இதுவரையும் வந்திருக்கு. வேறு எதுவும் பண்ணல. சம் முடிஞ்சா முடியல. இன்னொன்று ரெண்டாவது கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டா? செகண்ட் ஒன்று கொடுத்துருக்கான், இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குது. செகண்ட் வந்துட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருவோம். இதுக்கு என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் ஃபிங்கர் டிப்பில் இருந்திருக்கணும். சிம்பிளிஃபிகேஷனில் ஷார்ட்ஸ் அண்ட் இண்டிசேஷன் சொல்லக்கூடிய பவர்ஸை மாற்றோம் இல்லையா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா இது டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வரும். ரைட்டா? ஸோ 4 வச்சு ஃபார்முலா நம்ம எங்கேயுமே படித்தது இல்லையா, கரெக்ட். நம்ம அப்போ 4 என்ன பண்ணிக்கலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றுங்க. என்ன பண்ணிக்கலாம் சார், இப்போது 2 பவர் 4 இருக்குன்னு வச்சுக்கலாமே, இதை எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமல் எழுதக்கூடாதான், எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் பவர் 4 நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸு ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டேன், அதுக்கு மேலே ஒரு ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தா வேல்யூ மாறுமாப்பா, எக்ஸ் பவர் 4நாலும் ஒன்று தான், எக்ஸு ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், -1 எழுதியாச்சா, -1. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1க்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்குள்ள ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ரைட்டா? இப்போ எந்த ஃபார்மேட்டில் சார் இருக்குது, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a plus b into a minus b. ரைட்டா? a plus b into a minus b. கிளியராக எழுதுங்க. ஏவோட வேல்யூக்கு கீழே இங்கே பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. இந்த ஏவோட வேல்யூக்கு கீழே என்னப்பா இருக்குது, இங்கே எல்லாம் தப்பு பண்ணுறது அதுதான். டக்குன்னு தூக்கி எக்ஸ்ன்னு போட்டுருவாங்க, டோட்டலாக தப்பாயிடும். நல்லா மேக்ஸ் செய்கிறவங்க அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ எக்ஸு ஸ்கொயர்டுப்பா, எக்ஸு ஸ்கொயர்டு. சரியா? எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டோட்டல் சம்மும் தப்பு மாறிடும். அந்த ஆன்சரும் உங்களுடைய ஆப்ஷனில் இருக்கும். ஓகே? ஸோ பியோடைய வேல்யூ என்ன வரப்போகுது, 1 போட்டாச்சா? இப்போ போடுங்க ஏ ப்ளஸ் பி. ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் 1, பி ஏ மைனஸ் பி எக்ஸு ஸ்கொயர்டு -1 போட்டாச்சா? இப்போ இதுக்கப்புறம் எதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா சார், இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? திருப்பி இன்னொரு என்ன ஃபார்முலா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டா. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 எழுதிட்டேன்,
எழுதியாச்சு. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்கா, இது திருப்பி எந்த ஃபார்முலா சார் இருக்குது? இப்போ இன்னொரு இருக்கா, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருக்கா, இப்போ எந்த ஃபார்மேட் இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்னப்பா இருக்குது? எக்ஸ் இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டே நீங்கள் எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ராங் ஆயிரும், தப்பு. ஓகே, இப்போ பண்ணால் என்ன வரப்போகுது? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சம் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி தான் படிச்சிருக்கோம். அவன் கேட்குறதுக்குள்ளே நம்ம போகவே இல்லை, ரைட்டுங்களா? அவன் கேட்குறதுக்குள்ளே நம்ம உள்ளே போகவே இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதிருக்கோம், ரைட்? ஸோ அதான் இது. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள், எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஆன்சரை எப்படி நான் மாற்றிட்டேன்? இந்த ஃபார்மேட்டில் மாற்றிட்டேன். அதே மாதிரி அவங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்டை நான் எப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த கான்செப்டில் மாற்றியாச்சு, ரைட்டா? இப்போது என்ன கேட்குறாங்கன்னு போய் ரியாக்ட் பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதனுடைய மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. கச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கச்சிசிஎஃப்னா என்ன சார்? திருப்பி சொல்கிறது தான், ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். எத்தனை உறுப்பு இருந்துச்சோ அத்தனை உறுப்புலையுமே அந்த உறுப்பு பொதுவாக இருக்கிறது மட்டும் கச்சிசிஎஃப். மாறாக எல்சிஎம் கேட்டால் பொதுவாக இருக்கிறதும் வரும், பட் ரிமைனிங் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து வரும், ரைட்டா? அதுதான் அவங்களுடைய எல்சிஎம், ரைட்? இப்போ என்ன வரப்போகுதுப்பா, இந்த ரெண்டு இதுலேயும் பாருங்கள், ரெண்டுலேயும் என்னென்ன சார் காமனாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த ரெண்டு வேல்யூ இந்த பாக்ஸ்லையும் என்ன காமனாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதுதான் அவங்களுடைய ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, இங்கே ஏதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கா சார்? இந்த இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. வேறு ஏதாவது இருக்கா? ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு மட்டும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிடுறேன். வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே எங்கேயா இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கிடையாது, ரைட்டா? வேறு எதுவுமே வராது. ஸோ கட்சியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆப்ஷனில் இருக்கா, எக்ஸ் ப்ளஸ் ஒன். அவ்வளோ, சரியா? ஸோ என்ன ஃபார்மேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஃபார்முலா கிட்டத்தட்ட இது லுக் லைக் அல்ஜிப்ரா மாதிரி தான். அல்ஜிப்ராவில் என்ன சம்ஸ் வருதோ அதே தான். ஃபார்முலா தெரியணும், ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் தெரியறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் கையில் தெரியணும். சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய பின்னாடி உள்ள சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோக்கு ரீகால் பண்ணிடுறேன், முக்கியமான சம் அதனால சொல்லிடுறேன். ஏக்யூ பிக்யூ ஃபார்முலா போட்டிருக்கேன், கிளியராக எடுத்து எழுதுங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க, அதான் ஈஸி. ப்ளஸ் அது கொடுத்துருக்க மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற இடத்துல இங்கனக்குள்ளே மாறாக ஏ ப்ளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல இங்கனக்குள்ளே எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா டோட்டல் சம் என்ன மாறிடும்பா, தப்பாக மாறிடும், சரியா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இதில் ஏவோட வேல்யூ தனியாக எடுத்து எழுதி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எழுதி பண்ணுங்கள். 10 செகண்ட் ஆகுங்க, 10 செகண்ட் ஆகும். இந்த ஸ்டெப்பில் எங்கேயோ ஒரு இடத்த தப்பு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு விட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி முடிப்பீங்க, அதுக்கு ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் 3 நிமிஷம். இன்னொரு திருப்பி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம்னா இன்னொரு செகண்டுக்கு 10 செகண்ட் இப்படி எழுதுறதுல பிரச்சனையே இருக்காது, சரியா? ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய ப்ராசஸ் இதுதான். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது கச்சிஎஃப். இது வந்து என்ன சார் அப்படின்னா ஒரு சைக்காலஜி ரீசனிங் மாதிரி தான், சரியா? செக் பண்ணுங்க. 3 × a - 1, 2 × a - 1 the whole square, a square - 1 இன் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் லோயஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ், அதை தான் நம்ம கேட்குறாங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே எழுதுங்க சார். அந்த சம்ம 3 × a - 1 எழுதிட்டேன். இன்னொன்று 2 × a - 1 the whole square, இன்னொன்று a square - 1, சரிங்களா? இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். வேறு வழியே கிடையாது, வேறு வழியே இல்லை. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராசஸ் 3 × a - 1 ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், a - 1 the whole square அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம எல்லாருக்குமே, ஈவன் இன்க்ளூடிங் மீ, எனக்குமே சேர்த்து என்ன ஃபார்முலா போகும்னா a - b whole square ஃபார்முலா போ, a square + b square - 2ab அப்படின்னு போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயா கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், இந்த எல்சிஎம் கான்செப்டில் மட்டும் இது அது வாட்டு இருக்கணும். 3 × a - 1, ரைட்டா? இந்த 2 அது வாட்டு இருக்கணும். இப்போ நம்ம a ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? a a × a, கரெக்டு தானேப்பா? கரெக்டு தானே? அதே மாதிரி c கியூப் எப்படி எழுதுவோம்? c × c எழுதுவோமா? அதே மாதிரி a - 1 the whole square எப்படி எழுதலாம்? a - 1 × a - 1 எழுதலாமா, எழுதக்கூடாதுங்களா? எழுதிக்கலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இங்கனக்குள்ளே இது எந்த ஃபார்மெட்டுப்பா? போன சம்மில் பார்த்தோம்னா a square - b square, a இருக்க வேண்டிய இடத்துல a தான் இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. ஸோ a + b × a - b, a + b ஓட வேல்யூ 1 × a - b அந்த ஃபார்ம் போட்டாச்சு, ரைட்டா? அவன் கொடுத்துருக்கக்கூடிய சம்மை
நமக்கு ஏற்ற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா மாடிஃபை பண்ணேன். ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்குறான்னு பாருங்கள். எல்சிஎம் கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ்க்கு முதல்ல எல்சிஎம் எடுத்து முடிச்சிடுங்க. ஒன்று இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. எல்சிஎம் எடுத்து என்ன சார் வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது, வந்துட்டு போகுது. ரைட், அடுத்ததான் ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதில் என்ன சார் அப்படின்னா எல்சிஎம் நான் முதல்ல கன்செப்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பில் பொதுவாக இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதணும். எல்சிஎம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்சிஎம்னா எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனையிலையும் பொதுவாக இருக்கிறத தனியாக எடுத்து எழுதுங்க. சரிங்களா? எழுதுனதுக்கப்புறம் மீதி என்னென்னலாம் இருக்குதோ அதை சேர்த்து எழுதிடுங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? எத்தனை உறுப்பு, இப்போ நமக்கு எத்தனை உறுப்பாக இருக்குது, இது ஒரு டேம் இருக்குது, இங்கே ஒரு டேம் இருக்குது, அது ஒன்று, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. இந்த 3லையும் எது எதுலாம் பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க. நான் பார்த்து எழுதவே மாட்டேன் சார், இங்கே நான் பார்த்து எழுதவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிடுவேன். ஜஸ்ட் லைக் தட், எனக்கு தெரிகிற மாதிரி நான் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், A-1 இங்கே இருக்கா, இருக்குது, இங்கே இருக்கா, இருக்குது, இங்கே இருக்கா, இருக்குது. இதை 3ஐயும் சேர்த்து இங்கே என்ன எழுதிக்கலாம், A-1 எழுதிட்டேன். எழுதியாச்சா? இப்போ பொதுவாக இருக்கிறதால எடுத்த, வேறு ஏதாவது பொதுவாக இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து ரெண்டாவது என்ன கான்செப்ட் சொன்னேன், பொதுவாக இருக்கிறது எழுதுனதுக்கப்புறம் மீதி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து எழுதிடலாம் இல்லையா? மீதி என்னென்னலாம் டேர்ம்ஸ்லாம் இருக்குப்பா, இங்கே ஒரு A-1 இருக்குது, எழுதியாச்சா? கேன்சல் பண்ணுங்க. அதுக்கு எடுத்துகிட்டு இன்னொன்று என்ன இருக்குது, A+1. அதுக்கப்புறம் வேறு எதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா சார்? நிறைய பேர் தப்பு ஒரு கான்செப்ட் இந்த ஸ்டெப்பு தான், இந்த ஸ்டெப்பு தான். இங்கே A-1 3 டைம் எழுதுறது, இல்லைனா A-1 வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுறது பண்ணவே கூடாது சார், பண்ணவே கூடாது. கிளியராக பார்த்துக்கோங்க. அதான் மெதுவாக சொல்கிறேன். 3 உறுப்பு இருந்துச்சுன்னா 3லையும் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சேர்த்துங்க. இப்போ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ண என்ன வரப்போகுது, மாடிஃபை பண்ண என்ன ஆன்சர் வரப்போகுது? இப்போது 6 இன்ட்டு, இப்போ A-1 இன்ட்டு A-1 எப்படி எழுதிக்கலாம், A-1 இன்ட்டு A+1. இந்த ஆன்சர் இருக்கான்னு போய் பாருங்கள். வேல்யூ 6 இன்ட்டு A-1 இன்ட்டு A+1 இருக்கா? A-1 இன்ட்டு A+1 தான் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. சரியா? ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், A-1 கொடுத்துருக்கான், A+1 கொடுத்துருக்கான், அப்படியே மாற்றி கொடுத்துருக்கான். சரிங்களா? அதே மாதிரி A-1 கொடுத்துருக்கான், A+1 கொடுத்துருக்கான். பட் ஆனால் எதை காணும், 6ங்கிறத காணும், நம்பரை விட்டுருவாங்க. இது எல்லாமே யார் சார் அப்படின்னா ஒவ்வொரு எடுத்தவங்க ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் எடுப்பாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் தப்புடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் இன்க்ளூடிங் நம்ம இங்கே எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியுதுல, எங்கெங்கெல்லாம் இங்கே தப்புடுவாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ அந்த இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். அவங்க பண்ணக்கூடிய கூலியில் விழுந்துடக்கூடாது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சுட்டு வெளியில் வரணும். ரைட்டா? அதான் ப்ராசஸ். எந்த இடத்துல மிஸ்டேக் எடுவீங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். ரைட்? ஓகே சார். நெக்ஸ்ட்டு அந்த ரேஷியோ ஒன்று பார்த்தோம் இல்லையா? போன சம்மில் ஒரு ரேஷியோன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஒரு சம்மில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் ரேஷியோ கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ கொடுத்துட்டு உங்களுடைய அந்த நம்பர் ஃபைண்ட் த நம்பர் கேட்டால் என்ன பண்ண போகிறீங்க, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இந்த சம்மை ரீட் பண்ணுங்கள். 2 எண்கள் 3:4 என்ற விதத்தில் உள்ளன. எத்தனை ரேஷியோவா? ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்கான். 3:4 ரேஷியோவில் இருக்குதான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், அவற்றின் மீ போவா அந்த ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க சார், எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷில் வேணால் சொல்கிறேன். 2 numbers in the ratio 3:4 and their HCF is 4 and find their LCM அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சம்மில் ரேஷியோ கொடுத்து HCF உடைய வேல்யூ கொடுத்து HCF உடைய வேல்யூ கொடுத்து எல்சிஎம் கேட்டால் என்ன வேல்யூலாம் கண்ணில் படுதோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க சார். அதுதான் ஆன்சர். என்ன வேல்யூலாம் கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுதான் ஆன்சர். நீங்கள் இந்த சம் எழுதுகிற கூட பிரச்சனை இல்லை. பட் இந்த கான்செப்ட் புரிகிற மாதிரி இங்கிலீஷ் அதர் தமிழ் இல்லை அப்படின்னா தங்கிலீஷ்லாம் எடுத்து பழகி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னலாம் ஆன்சர் என்னெல்லாம் படுதப்பா, என்னென்ன நம்பர்ஸ் படுதோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 12 12 48 3 × 4 × 4 அவ்வளோதான். 2 கான்செப்ட் பார்த்தாச்சு. ரேஷியோ கொடுத்து நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் கொடுத்து நம்பர் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ரேஷியோ கொடுத்து ஹச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டால் எனக்குள்ளே என்ன பண்ணியாச்சுப்பா, என்ன நம்பர்ஸ் கேட்டதோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இது நேற்று பார்த்தது இல்லைங்க, குரூப் 4 தாங்க. குரூப் 4 கொஸ்டின்
திருப்பி ஒரு ரீகால் சொல்லிடுறாங்க, கேட்டிருக்காங்க என்னன்னு பாருங்கள். 2 எண்களின் மீப்போவா HCF உடைய வேல்யூ, HCF உடைய வேல்யூ எத்தனைவா, HCF உடைய வேல்யூ 12 கொடுத்துருக்காங்க. LCM உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சார், 144 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓரியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 36, மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க, ஒய்யோட வேல்யூ. இந்த மாதிரி கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் சார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் போட்டிருப்பீங்க. LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு X இன்ட்டு ஒய், ரைட்டா? ஸோ 12 LCM உடைய வேல்யூ 144 இன்ட்டு HCF 12 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 36 இன்ட்டு ஒய், ரைட்டா? இப்போ நமக்கு தேவை ஒய் மற்றொரு எண் தானே கேட்குறாங்க சார். கேட்டால் குரூப் 4 தான் கேட்பாங்க. 144 இன்ட்டு 12 டிவைடட் பை 36 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 1 3 3 12 36. அடுத்து இன்னொரு கேன்சல் பண்ணால் 3 4 3 சார் 12 2 8 20 சார் 24. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வரப்போகுதுப்பா, 48. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது, 48. சரியா? ஸோ இதான் கான்செப்ட். குரூப் 4 ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, நேற்றே பார்த்தோம், நிறைய சம்ஸ் பார்த்தோம், இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். இது குரூப் 2ல் எப்படி கேட்டால் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நேற்றே பார்த்து சம்ஸ்லாம், ரைட்? ஓகே. அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்க, திருப்பி பவர் மெத்தட் தாங்க. திருப்பி பவர் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கப்பா, LCM உடைய வேல்யூ கேட்குறாங்களா. LCM உடைய வேல்யூஸ் வேணும்னா என்ன பண்ண போகிறீங்க, LCM உடைய வேல்யூனா என்ன பண்ண போகிறீங்க, முதல்ல பேஸை ஃபுல்லாக எடுத்து எழுதிருங்க. என்ன பேஸ் இருக்குது, 2 பேஸ் தான் இருக்குது, AB 2 பேஸ் தான் இருக்குது. இந்த 2 பேஸில் என்ன பண்ண போகிறீங்க, LCMனா லார்ஜஸ்ட் பவர். ஏவில் லார்ஜஸ்ட் பவர் என்னப்பா, A³ அப்படிங்கிறது இருக்குது, எழுதியாச்சு. பியில் லார்ஜஸ்ட் பவர் என்னப்பா, B⁻7 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ A³ B⁻7 அப்படிங்கிறது இந்த ஆன்சர். சரிங்களா? இது எல்லாமே என்ன சம் சார் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கக்கூடிய சம்ஸ். சரிங்களா? குரூப் 4ல் தான் சார் இந்த மாதிரி சம்லாம் குரூப் 4ல் தான் கேட்பாங்க, ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினை கிளியராக நோட் பண்ணுங்கள். x+1 மற்றும் 2 × x+1 × x² - 4 ஆகியவற்றை முறையே மீப்போவா மற்றும் மீப்போமா என கொண்ட 2 பல்லுறுப்புக்கோவைகளுள் ஒன்று x+1 × x−2 எனில் மற்றொரு பல்லுறுப்புக்கோவையை காண்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், 2 பாலினாமியல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 பல்லுறுப்புக்கோவையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா இந்த மாதிரி பேராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பல்லுறுப்புக்கோவையும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பெரிய நவராக இருக்கான்னு ஒரி பண்ணாதீங்க. கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. எப்படி எழுத போகிறீங்க, கிவன் டேட்டா x+1 இன்னொன்று 2x+1 இருக்கு இல்லையா. ஸோ அவன் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் வேல்யூ மீப்போவா HCF ஃபஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், x+1. ஓகே, x+1. செகண்ட் என்ன கொடுத்துருக்கான், LCM உடைய வேல்யூ கொடுத்துருக்கான். LCM உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் சார், 2 × x+1 × x² - 4. அடுத்து பல்லுறுப்புக்கோவை, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இதில் இருக்கக்கூடிய டேட்டா வரைய முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அடுத்து 3ஆவது டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன பல்லுறுப்புக்கோவை, 2 பல்லுறுப்புக்கோவையில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதனோட வேல்யூ தெரியாது, ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துகிறேன். எக்ஸோட வேல்யூ x+1 × x−2. அப்படின்னா இன்னொன்று என்ன கேட்குறான், மற்றொரு பல்லுறுப்புக்கோவை ஒய். என்ன ஃபார்மேட் சார், HCF LCM XY இப்படி வந்துச்சுன்னா என்ன ஃபார்மேட்டு, டக்குன்னு வந்திருக்கணும், டக்குன்னு ஞாபகம். என்ன ஃபார்முலா, LCM × HCF × LCM ஈக்குவல் டு x × y, ரைட்? HCF உடைய வேல்யூ என்னப்பா, x+1. LCM உடைய வேல்யூ என்னப்பா, 2 × x+1 × x² - 4 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ x+1 × x−2. ஒய்யோட வேல்யூ தெரியாது, அதான் வேணும், ரைட்? இப்போ ஒய் பண்ணால் என்ன வரப்போகுது, x+1 × 2 × x+1 × x² - 4 divided by x+1 × x−2. இப்போ கேன்சல் பண்ணுங்கள், சரியா? எப்போ சார் கேன்சல் பண்ணக்கூடாது, இன்பிட்வீன் எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா, இந்த இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பிட்வீனில் ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணக்கூடாது, ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. x+1 நான் கேன்சல் பண்ணேன், x−2ன்னு இருக்குது, ரைட்டா? அப்போ அதில் ஒன்று கேன்சல் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணணும். அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 × x+1 இருக்கா, அது வாட்டுக்கு இந்த x² - 4 எப்படி சார் எழுதிக்கலாம், 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் எழுதலாம்ல சார். அதே மாதிரி 9 எப்படி எழுதிக்கலாம், 3 ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிக்கிறேன், x² - 2 ஸ்கொயர்னு எழுதிட்டேன், டிவைடட் பை x−2 ஈக்குவல் டு ஒய், ரைட்டா? இது எந்த ஃபார்மேட்டுப்பா, இது எந்த ஃபார்மேட், a² - b². என்ன ஃபார்முலா, a + b × a - b. a² - b². a² - b². a இருக்க இடத்துல என்ன இருக்குது, x, b இருக்க இடத்துல என்னப்பா இருக்குது, 2. இப்படி எழுதுங்க, தப்பே இல்லை, ரைட்டா? இப்போ எழுதுங்க, 2 ×
எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கனக்குள்ள ப்ராக்கெட் a plus b into a minus b தானே a plus b x plus 2 into x minus 2 divided by x minus 2 equal to y. கேன்சல் பண்ணுங்கப்பா, கேன்சல் பண்ணுங்க. இப்போ ரிமைனிங் என்னப்பா இருக்குது, ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன வந்துட்டு, ஒய்யோட வேல்யூ 2 into x plus 1 into x plus 2ன்னு வந்துருக்கு. ரைட், இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருவாங்க, 2 into x plus 1 into x minus 2 ஆன்சர் இல்லையா? ரைட். அப்போ நோக்கு என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும், வேறு வழியே இல்லை. ரைட்டா, இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். உள்ளே மல்டிப்ளை பண்ணுறது என்ன சார், 2 இருக்கட்டும். அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுறது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த எக்ஸை வச்சு இந்த எக்ஸு கொடுக்கணும், இந்த எக்ஸை வச்சு இந்த 2 கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 1 வச்சு இந்த எக்ஸு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த 1 வச்சு 2 கொடுங்கப்பா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு 2xன்னு சொல்லிடாதீங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னா தான் 2x. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், அகைன் எக்ஸ் இன்ட்டு 2x, 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 எழுதியாச்சு. ஸோ 2 இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மல்டிப்ளை பண்ணால் இதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும். பண்ணால் 2x ஸ்கொயர் plus 6x plus 4. That is the answer. 2x squared plus 6x plus 4. எங்கே பாருங்க, லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஒன்றும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கப்பா. இந்த சம் உங்களுக்கு சாரி இந்த சம்மு கேட்பாங்களா, இந்த சம் கேட்பாங்களா சார்? அது குரூப் 4ல் தான் சார் கேட்பாங்க. டிகிரி லெவலில் கேட்டாங்க அப்படின்னா we can expect இந்த சம். சரிங்களா, இந்த சம் தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட், இது டைம் அண்ட் ஒர்க்கு சேர்ந்த மாடலுங்க. இது ஆக்சுவலாக டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுல நம்ம வரும், நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் போடுவாங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் 1 மெத்தட் அப்படிங்கிறதுல ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 1 மெத்தட் போடுவாங்க, நிறைய பேர் 1 மெத்தடில் தான் போடுவாங்க. பட் டைம் அண்ட் ஒர்க்கில் 1 மெத்தடில் போடாதீங்க, அது கன்ஃபியூஷன் ஆகும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ரைட், ஃபார் மீ என்னை பொறுத்த வரைக்கும் எது பெட்டர் அப்படின்னா எல்சி மெத்தட்லேயே மூவ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. சரியா, ஒன்றும் இல்லை, XYZ 3 பேர் இருக்காங்களாம். ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுதான்? 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறேன் நேரடியில். அவன் என்ன கேட்குறான், 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது பைலிங்குவலுங்க, ரெண்டும் சேர்ந்தது. டைம் அண்ட் ஒர்க் ப்ளஸ் எல்சிஎம் ரெண்டுமே சேர்ந்தது. இப்போ என்ன பண்ணுங்கள், கிவன் டேட்டா மட்டும் எழுதுங்க. எக்ஸ் என்னதுப்பா, எக்ஸு ஒய் இஜெட் 3 பேர். எக்ஸ் எவ்வளோவா, எவ்வளோ 6, ஒய் எவ்வளோ 4, இஜெட் எவ்வளோப்பா 12 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இதோட நிப்பாட்டிடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, 3 சேர்ந்து அந்த வேலை அது வாட்டுக்கணும். இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இல்லை டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்லேயும் இதே ஒரு கான்செப்ட் தான். இதுதான் கடைசி வரை வரப்போகுது. 3 வேல்யூ கொடுத்துட்டாலே 3க்கு என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எடுங்கப்பா. எடுத்து என்ன வரப்போகுது, எல்சிஎம். இதில் பெரிய நம்பர் பாருங்கள், பெரிய நம்பர் 12. இந்த 12ங்கிறது 4 ஆல் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாகும். 6 ஆல் கண்டிப்பாகும். ஸோ எல்சிஎம் 12. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 டே ஒர்க்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் 1 டே ஒர்க்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு சித்தாள் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 800 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டதில் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. சரிங்களா, அவங்க 24 மணி நேரமாக வேலை பார்க்குறாங்க கிடையாது இல்லையா? இல்லை ஒரு ஊழியர் போகிறாங்க, ஒரு மந்த்லி சேலரியில் ஒரு டே பேஸில் ஒரு 800 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க 24 மணி நேரமாக வேலை பார்க்குறாங்க. இல்லை, ஆக்சுவலாக அந்த 800 ரூபாங்கிறவுடைய அமௌண்ட்டு அவங்க அந்த ஒரு 4 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரமோ கரெக்டாக எஃபெக்டிவாக வேலை பார்த்துக்கூடிய டைம். ஒரு நாளில் இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய டைம். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 6, 4, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 6, 4, 12 அவங்க எவ்வளோ நேரம் கரெக்டாக அக்யூரேட்டாக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறக்கூடிய கான்செப்டை கண்டுபிடிக்கிறது தான் இது. சரியா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா டிவைட் பண்ணணும்ப்பா. டிவைட் பண்ணால் என்ன பாரு போகுது, பண்ணால் 2 ஆகும். இதை டிவைட் பண்ணால் என்ன பாரு போகுது, இதை டிவைட் பண்ணுங்கள் 3ன்னு வரப்போகுது. இதை டிவைட் பண்ணால் என்ன பாருது 1 வருது. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிட்டு இதை அடிச்சிடணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், திருப்பி அடிச்சிருங்க. அழிக்காம விட்டிங்கன்னா தப்பாயிருக்கும். இப்போ எக்ஸோ இஜெட்டோட வேல்யூ என்னவா இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இஜெட்டோட வேல்யூ 1ன்னு மாதிரி. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் அப்படின்னு போட போகிறீங்க. கூட்டினா என்ன போகிறது, 3 2 3 5 5 3 6. சரிங்களா, சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளோ. இதோட விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 6 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, சீனை அடிச்சுட்டு வருவாங்க. ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் பேர் அடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்கு இதுதான். சரிங்களா, இதோட சமம் முடியலை. இது என்ன பண்ணணும் சார் அப்படின்னா,
இங்கே ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட்டை எல்சிஎம் வேல்யூவால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன பண்ணுறது 12/6 பண்ணால் என்ன வருதுப்பா 2 hours. ஆன்சர் கிடையாது. அதுக்கு தான் 6ன்னு வச்சுருக்காங்க. சரியா? ஸோ கிளியராக பார்த்தவங்க 2 மாடல் சேர்ந்தது. ஒன்று எல்சிஎம் அப்படிங்கிறதுலேயும் உள்ளே வரும், அண்ட் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் கலந்து வரும். சரியா? ஸோ முக்கியமானது டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான சம் இது. சரிங்களா? எல்சிஎம்லாம் நமக்கு முக்கியமானது. ரைட்? 3 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க. அக்யூரேட் வேலை ஒரு நாளில் அவங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் அவங்க வேலை பார்க்குறாங்க கண்டுபிடிக்க போகிறீங்க. 3 பேரும் அவங்க சப்போஸ் ஏபி மட்டும் XY மட்டும் கேட்டால் X, ஒய் மட்டும் கேட்டால் ஒய், இஜட் மட்டும் கேட்டால் இஜட், இல்லை XY கேட்டால் ரெண்டையும் கூட்டி போடுங்க. அவங்க 3 கேட்குறான். ஸோ 3யுமே ஆட் பண்ணிடுங்க. ரைட்? முடிச்சு. நெக்ஸ்ட் சம் பவர் தாங்க. பவர் மெத்தடில் கேட்குறாங்க. பவர்னால் என்னப்பா பண்ண போகிறீங்க? பவர்னால் என்ன பண்ண போகிறேன், என்ன கேட்குறாங்க பாருங்கள். இது மாதிரி கொடுத்துட்டு மீ போமா எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்னா என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம்னா என்னென்ன வேல்யூ இருக்கும் போது காமனாக இருக்கலாம் எடுத்து எழுதுங்க. என்னென்ன காமனாக இருக்குது? 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2. அடுத்து 3 3 3 3. அடுத்து என்னப்பா 5 5 5 5 இருக்குது. அதுக்கடுத்து மீதி என்ன பண்ண சொன்னேன்? கட்சிஎஃப் கேட்டாங்கன்னா இந்த 3 மட்டும் தான் ஆன்சர். பட் எல்சிஎம் கேட்டால் மீதி இருக்கிறதையும் சேர்த்து மீதி என்னென்னலாம் இருக்குது? இந்த 7ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, 11ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ரைட்டா? எல்சிஎம் என்ன போகிறோம்? லார்ஜஸ்ட் போகிறோம். லார்ஜஸ்ட் போகிற என்னப்பா 2 ஸ்கொயர்டு இருக்குது, 2 cube 2 power 4 2 power 4. 3ல் என்னப்பா இருக்குது? 3 cube 3 ஸ்கொயர் 3 power 4 3 power 4. 5ல் 5 ஸ்கொயர்டு 5 அப்படிங்கிறதுக்கு இங்கே 5 power 5 5 power 5 அப்படிங்கிறது இருக்குது. 7ல் 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 11ல் அதுதான். ஸோ தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த பவர் மெத்தடில் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவாங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 4 இருக்குன்னு வச்சுக்கலாமே. நாங்கள் 16 இன்ட்டு 3 power 4 இருக்குது அப்படின்னா எத்தனைப்பா 81. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க? இருக்காதுப்பா, கண்டிப்பாக இருக்குது. இதுதான் அப்படியே உங்களுடைய ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ என்னோட ஆன்சர் எங்கே இருக்குது? 2 power 4 3 power 4 5 power 5 7 ஸ்கொயர் 11. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லையா? a³ மைனஸ் இது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல் நடந்த கொஸ்டின், 2020 நடந்த கொஸ்டின் நினைக்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? 2 ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. இன்றைக்கி எக்ஸ் அப்படிங்கிறது இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு இதே மெத்தட் ஃபாலோ ஆகும். ரைட்? ஸோ ஒவ்வொன்றா கரெக்டாக கண்டுபிடிங்க. x² மைனஸ் 6x + 9 இது இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்? இந்த கான்செப்ட்டுக்கு ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சம்மை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். வேறு வழியே இல்லை. காரணிப்படுத்துக்க தெரியணும். காரணிப்படுத்துக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் வாட் சால்வ் பண்ணிடலாம். காரணிப்படுத்துக்க தெரியாத பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம். ரைட்டா? தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கற்றுக்கோங்க. ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரப்போகுது? 9. அதே மாதிரி இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நம்பர் ஞாபகம் இருக்கா? ரைட். எந்த 2 நம்பரை பெருக்குனா 9 வரும், அதே 2 நம்பரை கூட்டினா 6ங்கிற வரும். என்ன சைன்லாம் விட்டுருங்க, ப்ளஸ் சைனுள்ளதெல்லாம் விட்டுருங்க. 3 3 தெரியுமில்லப்பா? 3 3. இப்போது 2ஐயும் பெருக்கி பாருங்கள், பெருக்குனா +9 வருது. பட் ஆனால் 2ஐயும் கூட்டினா -6லேயே வருது. நமக்கு தேவை -6, ஆனால் கூட்டினா +6 வருது. இப்போ என்ன பண்ணணும்? மாற்றுங்க, சைனை மாற்றுங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -3 - 6 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஸோ ஃபேக்டர்ஸ் வேணால் என்ன பண்ண போகிறீங்க? 2 ப்ராக்கெட் போட சொன்னீங்க. அவருக்கா 2 ப்ராக்கெட் இங்கே என்ன கொடுத்துருவோம்? x² கொடுத்துருவாங்கன்னா ஸோ x இந்த ஃபேக்டரை இங்கே தூக்கி எழுதுங்க வித்து சைனோட. இந்த ஃபேக்டரை இங்கே தூக்கி எழுதுங்க வித்து சைனோட. முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு. ஓகே, செகண்ட் இது நம்மளுடைய அவுட்புட் இப்போதைக்கு வச்சுருக்கலாம். ரைட்? செகண்ட் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். x³ - 27 ஏன் அந்த ஃபார்மில் வந்து திருப்பி கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். x³ - 27 எப்படி சார் எழுதிக்கலாம்? 27 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதலாமா, 3 கியூப்னு எழுதலாமா? 3 கியூப் எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 3 கியூபோட வேல்யூ இது என்ன ஃபார்மேட் சார்? a³ - b³ ரைட்டு தானே? அப்போ என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சப்ட்ராக்ட் a - b போட்டாச்சு. அடுத்து a² வேல்யூ b² வேல்யூ ப்ளஸ்லாம் வரப்போது. இன்பிட்வீனில் ப்ளஸ் ab இங்கே என்ன சைனுக்கு அப்படி மாற்றி போடுங்க. a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 3 போடுங்கப்பா. x - 3 இன்ட்டு x² ப்ளஸ் ab 3x ப்ளஸ் 9 ரைட்டா? ப்ளஸ் b². இங்கே ப்ளஸ் போடலையா? ப்ளஸ் b². ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன்? இந்த மாதிரி 2 சம் கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணியாச்சு? 2 சம் கிட்ட கொண்டு வந்தாச்சு. ரைட்? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க கேட்குறது மீ போவா மற்றும் மீ போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அவங்க கேட்குறது மீ போவா மற்றும் மீ போமா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் மட்டும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக மீ போவா இல்லை மீ போவா இல்லை எல்சிஎம் மட்டும் வச்சுக்கலாம்.
மீப்போமா மற்றும் காண்கன்னு கேட்குறாங்க. ரைட்டா, மீப்போமா மற்றும் காண்கிறாங்க. எல்சிஎம் அப்படிங்கிறத மட்டும் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் உடைய வேல்யூ என்னது சார் அப்படின்னா, எல்சிஎம் உடைய வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், நமக்கு தேவையான ஆன்சர் வேற போகுது. எல்சிஎம்னா இந்த இருக்குது 2 டேம், இது ஒரு டேம், இது ஒரு டேம், 2 டேம்ஸ் இருக்குது. இந்த 2 டேம்லையுமே முதல்ல பொதுவாக இருக்குது எடுத்து எழுதுங்கன்னு சொல்லியாச்சு. ரைட்டா, கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஏன் இருக்கா கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ ரெண்டுலேயுமே முதல்ல பொதுவாக இருக்குது எழுதுங்க, கேன்சல் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே x-3 ரைட்டா, x-3 எழுதியாச்சு. மீதி என்ன பண்ண சொல்லியிருக்கேன், என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதோ அதெல்லாமே சேர்த்துலன்னு சொல்லியிருக்கேன்னா மீதி என்னென்ன வேல்யூலாம் இருக்குது எழுதுங்கப்பா. இங்கே ஒரு x-3 அழிச்சிருங்க, எழுதுனதுக்கப்புறம் அழிச்சிருங்க. மீதி இங்கே x² + 3x + 9. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. x-3 இது ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x² + 3x + 9. சரியா, ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்சிஎம் உடைய வேல்யூ மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். x-3 தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x² + 3x + 9. சரிங்களா, x-3 தான் ஹோல் ஸ்கொயர் x² + 3x + 9 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன்லேயும் பாருங்கள், இதை மட்டும்தான் டில்ட் பண்ணி விடுறோம், இந்த வேல்யூஸை மட்டும் டில்ட் பண்ணி விடுறோம். நீங்கள் பாருங்கள், இங்கே 2 ப்ளஸ்ஸு, இங்கே 2 ப்ளஸ்ஸு, இங்கே x-3 ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு, இங்கே x + 3 ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். சரிங்களா, குழம்பிடும். அப்போ என்ன தெரியணும் சார் அப்படின்னா, கன்ஃபியூஷன் ஆயிடும். என்ன உங்களுக்கு தெரியணும் சார் அப்படின்னா, a³ b³ ஃபார்முலா தெரியணும். ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது a³ - b³ உடைய ஃபார்முலா. சரியா, நம்மளுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சிம்பிளிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் சார், இரண்டு எண்களின் விகிதம் 4:5 மற்றும் அவற்றின் கட்சிசெய்யக்கூடிய வேல்யூ 3, மீப்போவா 3 எனில் அதன் மீப்போமா காண்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இதுலேயும் பாதி பேர் இப்போ மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாதி பேர்கிட்ட மறந்துருக்கும். என்ன சார் கொடுத்துருக்காங்க, 2 நம்பரோட ரேஷியோ. திருப்பி சொல்கிறேன், ஒரு ரேஷியோ கொடுத்து கட்சேஃப் உடைய வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். கண்ணில் என்ன வேல்யூலாம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுப்பா, 4 5 20 23 4 × 5 × 3 பண்ணிங்கன்னா 60. இதுதான் ஆன்சர், முடிஞ்சு. ரைட்டுங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய டெஸ்ட்டு பேட்டர்ன். இன்றைக்கி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். இன்னும் சொல்ல போனோன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின் எதெல்லாம் சார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். டிகிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின்னா இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப வெரி ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். குரூப் 2ல் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் தான் பவர் மெத்தடு. அதே மாதிரி இதுவும் தான் 2 கான்செப்ட் சேர்ந்துருக்கலையா, எல்சிஎம் அண்ட் டைம் ஒரு 2 சேர்ந்துருக்கனால இதுவும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான். ப்ளஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலினாமியல் வச்சு கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட், இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி கேட்குறாங்க. பேசிக்காக குரூப் 4 லெவலில் கேட்கணும்னா ஜஸ்ட் நம்பரை கொடுத்து கேட்டுருவோம். XY வச்சு இந்த ஃபார்முலா வச்சுலாம் நீங்கள் போடணும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் பாலினாமியலில் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஓடிடுவாங்க. ரைட், அடுத்து பாருங்கள், இதெல்லாம் குரூப் 4 தான்ப்பா. இந்த சம்லாம் குரூப் 4, இதெல்லாம் குரூப் 4 தான். இந்த ரேஷியோ மெத்தட்லாம் குரூப் 4 மெத்தட்லாம் கொடுப்பாங்க. இது குரூப் 2லையும் கேட்கலாம், குரூப் 4லையும் கேட்குறான். பட் ஆனால் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அந்த மென்டாலிட்டியை பொறுத்து. நம்ம எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்துருக்கோமோ அதுதான். எனக்குள்ளே A - B ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வராத ஆன்சர். ரைட்டுங்களா. ஸோ எல்லாருக்கும் அங்கே தான் போகும், எனக்கும் அங்கே தான் போகும். சரிங்களா. ஸோ நமக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ரைட். ஸோ இது வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்பா. இந்த மாதிரி கொடுத்துருக்க சம்ஸ்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் குரூப் 2 குரூப் 1 தான் கேட்பாங்க. பட் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் குரூப் 2 கொஸ்டின் சார். சரிங்களா, குரூப் 2 கொஸ்டின் நான் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வச்சுட்டு ஒரு 5 கொஸ்டின் வந்துட்டு ஒரு குரூப் 4 லெவலில் வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ் ஃபைனலாக இருக்கும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட் நாள் பார்த்தது, நேற்று பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது, நாளைக்கு பார்த்தது, 3 டைம் சேர்ந்த கலவையாக தான் நாளைக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு இருக்கிற சம்மில் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மேக்ஸிமம் 99.9% எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிடுச்சு. சரிங்களா. இன்னும் இதுக்கு மேலே போகணுமா சார், இதுக்கு மேலே போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. பட் ஆனாலும் பேங்கிங் லெவல் அதெல்லாம் நமக்கு தேவை. சரிங்களா. ஸோ இது மட்டும் பார்த்தாது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வரலைன்னா ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை அவங்களுடைய பிரான்ச்சில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட் ஸ்டாஃப் யார்ட்டையா கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரைட். தேங்க்யூப்பா.